திருவிக நகரில் பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட பிரச்சாரம் வந்து ஒரு மௌன புரட்சியாகவே நடந்து கொண்டிருக்குது. கை குழந்தையுடன் கணவனை இழந்த ஒரு இளம் பெண் இந்த கை குழந்தையோட போய் பிரச்சாரம் கேட்குறாங்க. என் கணவர் அரசியல் ரீதியாக சூழ்நிலையால் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அந்த கொலையில் மர்மம் இருக்குது, அரசியல் இருக்குதுன்னு அவங்க பிரச்சாரம். அதை விட ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட தாயார் ஒருபடி மேலே போய் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும் என் பையனை யார் கொண்டாங்கன்னு, சிபிஐக்கு இந்த விசாரணை போனோன்னு பாதிக்கப்பட்ட நாங்கள் கேட்கும்போது சிபிஐ விசாரணை வேணான்னு 2 வாட்டி வழக்குக்கு போகிறாங்க மாநில அரசு. எதுக்கு போகிறீங்க? சாவு விழுந்தது எங்கள் வீடில், இறப்பு எங்கள் வீட்டில், எங்களுக்கு மாநில காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, சந்தேகம் இருக்குது. அப்போது நீங்கள் அதிலேருந்து விலகிட்டு உண்மைதானே வரணும். எந்த காவல்துறையை விசாரித்தா என்னன்னு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் 2 முறை நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வரீங்க, சிபிஐ வழக்கு வராமல் நீங்கள் தடுத்தீங்க. அப்போது மருமகளை மகளாக எடுத்து அந்த தாய் பிரச்சாரம் பண்ண என் மகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாங்க. இப்போது பொதுவாக வந்து இந்த இளம் பெண்கள் அதுவும் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அந்த வைராகி, அந்த கண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் எனி அதர் பார்ட்டி.